அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 4/8/2025 ஆகஸ்ட் மாதத்துக்கான ஒரு சூப்பரான கணிப்பு பார்க்க போகிறோம். இதில் வந்து நேற்று நம்ம கொடுத்துருந்த இந்த பேட்டர்ன் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பட் ஜஸ்ட் மிஸ்ஸில் ஒரு டைரெக்ட் 4Dயை மிஸ் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறத சொல்கிறேன். நம்ம எடுத்த கணிப்பில் 35 டாப் க்ளூவாகவும் கீழே 51ஆகவும் எடுத்தோம். அடுத்து மேலே 36 போகுது அப்படின்னு சொல்லி எடுத்தோம். கீழே 51 அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டர்னில் உங்களுக்கு விஷயங்களை சொல்லியிருந்தேன். அது இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இந்த 9277 அப்படிங்கிற நம்பர் வரும் அப்படின்னு நினச்சிருந்தேன். சரிங்களா, அதில் எந்தெந்த இடங்களில் கான்செப்ட் வந்து இந்த பயணிக்குது 37ங்கிற மாதிரி பயணிக்குதுங்கிறத எடுத்தோம். பட்டு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நம்ம முந்தா நாள் ரிசல்ட் வந்து 4014. அதற்கு மேலே இருக்கக்கூடிய கட்டங்களில் இருக்கக்கூடிய எண்களை நம்ம 9277 எழுதி போட்டிருந்தோம். கீழே பார்த்திங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். அதே போல் அதுக்கு கீழே அப்படியே அந்த பேட்டர்ன் இந்த இடத்துல பாருங்கள், 7584 நம்ம இந்த இடத்துல டார்கெட் பண்ணது 36 அப்படிங்கிற நம்பர். ஏன்னா இந்த இடத்துல 35 வந்தது, இங்கே 36ன்னு போகும்னு நினச்சோம். திரும்ப அதே ரிசல்ட்லேருந்து கீழே பார்த்திங்கன்னா 35 டாப் க்ளூவாக வச்சு 7584ங்கிற டைரெக்டு 4D நேற்று வந்து மிஸ் ஆகிடுச்சு. சரிங்களா, நம்ம மேலே கான்செப்டில் ட்ரிக்கு வந்து போகும்னு பார்த்தோம். பட் அதே இடங்களில் கீழே இந்த இடத்துல ரிசல்ட் வந்துருச்சு. 7584ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜஸ்ட் மிஸ்ஸு தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று நம்ம இங்கே எடுத்த ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கணிப்பில் 5774 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கும். அதில் இந்த 7 அப்படிங்கிற நம்பரை கட் பண்ணால் 5874 சூப்பராக வந்திருக்கும். அப்போ 574 நல்ல ஒரு பேட்டர்னாக நமக்கு கிடச்சிருக்கு. நேற்று எடுத்த நம்பர்லேயுமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 7 8ன்னு இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச எண்களில் வந்து 7 பயணிச்சிருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள் 77 45 75ங்கிற பேரு, இதில் 78ங்கிற பேரு. அப்போ நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 7 8 அந்த மாதிரி பேர் இருந்தது. நம்ம ஆல்ரெடி நம்ம 31ஆம் நம்ம கணிப்பில் கொடுக்கும்போது அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், 58 85 5ஆம் வரைக்கும் நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துடணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதனால் நீங்கள் அதையும் நீங்கள் சரியாக பயன்படுத்திட்டீங்கன்னா வாழ்த்துக்கள் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்கிறேன். சரிங்களா, அதனால் இன்றைக்கான ஒரு ஸ்பெஷல் என்ன கணிப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இந்த இடங்களில் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஆகஸ்ட் மந்த்துக்கான இயர் சார்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2012லேருந்து 2025 வரைக்கும் அப்டேட் ஆகிருக்கக்கூடிய சார்ட்டு. சரிங்களா, இப்போ இந்த 2013 நான் அந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். அது ஏன் மார்க் பண்ணியிருக்கேன் ஆகஸ்ட் மாதத்தில் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்கிறேன். அதில் சூப்பரான பேட்டர்ன் இருக்குது. 2013 2025க்கும் சம்திங் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸான ஒரு ரிசல்ட்டுகள் பயணிக்குதுங்கிற மாதிரி ஒரு கணிப்பு தான். அதே போல் 2025க்கும் 13க்கும் அப்படிங்கிற கான்செப்ட் எடுக்கிறேன். சரிங்களா, இப்போ இந்த கான்செப்ட் எடுக்கும்போது நமக்கு என்ன கான்செப்ட் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 2 3 4 அப்படிங்கிற இந்த 3 தேதிகள். ஓகேங்களா, 2 3 4ங்கிற 3 தேதிகளில் என்னம்மா ரிசல்ட்டுகள் பயணிச்சிருக்கோம் இந்த 2013லேயும் 2025லேயும் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா, அப்போ இந்த இடத்துல ஒரு பேட்டர்னில் நான் இந்த இடத்துல மார்க் பண்ணுறது 14ங்கிற ஒரு தேதி, அதாவது ஆகஸ்ட் இயர் சார்ட்டில் 14ங்கிற தேதி. சரிங்களா, அதே போல் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 24ங்கிற இந்த தேதி. சரிங்களா, அப்போ கான்செப்ட் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல வந்து இன்றைக்கி தேதி 4, நான் எடுக்கக்கூடிய பேட்டர்ன் வந்து 14 24 அப்படிங்கிற 3 பேட்டர்னாக 3 தேதிகளில் நான் பேட்டர்ன் எடுக்கிறேன். சரிங்களா, அப்போ இந்த இடத்துல பாருங்கள் 2ஆம் தேதி ரிசல்ட்டு நல்லா பாருங்கள், மேலே தெரியும். 2ஆம் தேதி ஆகஸ்ட்டு இந்த மாதம் அந்த ரிசல்ட்டு 4014 டைரெக்டாக வந்திருக்கும். சரிங்களா, அது பார்த்திங்கன்னா அதுக்கு பிறகு 3ஆம் தேதி வந்து 7584 நேற்றைய ரிசல்ட்டு. சரிங்களா, இந்த 2 ரிசல்ட்டுமே எப்படி பயணிச்சிருக்குன்னு பார்க்கலாம். அப்போ இன்றைக்கி 4ஆம் தேதி என்ன கணிப்புகள் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சிங்கிள் ஷாட்டாக ஒரே நம்பர் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் இந்த மாதிரி பேட்டர்னில் வரலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள் 2013 நல்லா பாருங்கள், இந்த இடத்துல 2013 சரியாக அந்த 14ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா 4014 இருக்கும். அந்த 4014 இந்த மாதம் 2ஆம் தேதி வந்த ரிசல்ட்டாக இருக்கும். சரிங்களா, இந்த மாதம் 2ஆம் தேதி வந்த ரிசல்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதே போல் இந்த 3ஆம் தேதி ரிசல்ட்டு. சரிங்களா, அப்போ இந்த 3ஆம் தேதி ரிசல்ட்டு 7584 டைரெக்டாக எந்த இடத்துல வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே 24ஆம் தேதி. ஓகேங்களா, 24 2013 சார்ட்டு இந்த பேட்டர்னில் இந்த இடங்களில் வந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகேங்களா, நம்ம கான்செப்ட் பிரகாரம் 4 14 24 அப்படிங்கிற 3 பர்டிகுலரான ஒரு தேதியை எடுத்திருக்கோம். அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து 14 முடிஞ்சது, 14 முடிஞ்சது, 24 முடிஞ்சது. சரிங்களா, 14 24 முடிஞ்சது அப்படிங்கும்போது இந்த 4ங்கிற தேதி தான் பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த 14ஆம் தேதியிலேருந்து சரியாக வந்து ஒரு 9 நாள் கேப் இருக்கும். சரிங்களா, 9 நாள் கேப் விட்டு தான் இந்த 7584 வந்திருக்கும். அவங்க கண்டினியூஸாக 2 டைரெக்ட் 4D நம்பர் நல்லா பார்த்திங்கன்னா தெரியும். அப்போ இதே மாதிரி நம்ம கணக்கு வச்சு பார்த்தோன்னா இதற்கு பேக்வேர்டில் மிஷின் போனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பேட்டர்னில் போகும்போது இந்த இடத்துல கூடிய 4ஆம் தேதி
ஒரு ஸ்பெஷலான ஒரு கணிப்பாக இருக்கலாம். இந்த 2574 ஒரு சிங்கிள் ஷாட்டாக இன்றைக்கி 4D வரதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஒரு கணிப்பு தான் நம்ம எடுக்கிறோம், சரியான முறையில் பார்ப்போம். சரிங்களா? இந்த நம்பர் 2574 ஒரு வேளை ஓகேங்களா, ஒரு வேளை இந்த 24ஆம் தேதி ஆகஸ்ட்லேருந்து பார்த்திங்கன்னா 2013 பயணிக்கும் பொழுது ஆகஸ்ட் முடிஞ்சு செப்டம்பர் ஓகேங்களா, செப்டம்பரில் வந்து ஒரு 9 நாள் கேப் எடுக்கும்போது 1020ங்கிற ஒரு நம்பர் வரும். சரிங்களா? அதை நீங்கள் சார்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். 2325 அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 9266 அப்படிங்கிற இந்த 4 நம்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்போ இதில் எனக்கு 9266 நம்பரும் இந்த 1020 நம்பரும் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரியான கணிப்புகளில் இப்படி பயணிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. முடிஞ்சதுன்னா அந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து சரியாக முறையில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு எங்கேயாவது கணக்கில் வந்ததுனாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸ் மூலிமா கமெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த வாரங்களில் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய எண்கள், இந்த வாரம் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய நம்பர் வந்து 8668 77 அப்படிங்கிற நம்பரை வந்து நீங்கள் சரியான முறையில் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இன்றைக்கி எனக்கு எஸ்பெஷலி இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கக்கூடிய எண் வந்து 2662 அப்படிங்கிற நம்பர். ஓகேங்களா? இது எந்த அளவுக்கு உங்களுக்கு கணிப்பில் வருதுன்னு பாருங்கள். ஜஸ்ட்டு எடுத்து ஒரு செட்டு ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு 4D மெத்தடு. ஓகேங்களா? இதில் கணிப்புகள் என்ன மாதிரி இருக்குன்ட்டு செக் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.